வாழ்த்து என்பது யாருக்கு யார் கொடுப்பது? ஓர் பெரியவருக்கு சிறியவர் கொடுப்பதா, இல்லை சிறியவர் பெரியவரை பார்த்து வாழ்த்து என்று சொல்வதா? ஒருவரை ஒருவர் முகமுன் சொல்லும் பொழுது எப்படி நாம் சொல்ல வேண்டும்? வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து கொடுக்க வேண்டும் என்பதை வைத்திருக்கிறார்கள். முதலில் ஏன் வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், அதாவது நீண்ட கணவருக்கு மனைவி கணவருக்கு வாழ்த்து கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் என்றால், நம்முடைய வினைப்பதிவை முடிப்பதற்காக மனைவியும், மனைவியோட வினைப்பதிவிற்காக கணவரும், இதை முடிப்பதற்காக நாம் இந்த பதிவுக்கேத்த ஒரு பதியை தான் கொடுத்திருக்கிறார்கள் இறைவன் என்பதுதான் மகரிஷி அவர்கள் இந்த கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவியிடையே ஒரு இணக்கம் இருக்க வேண்டும். அதாவது பிணக்கு இல்லாமல் வாழ வேண்டும். ஏனென்றால் கணவர் மனைவியிடம் ஒரு பிணக்கு இருந்தால் ஒரு குடும்பத்தில் அமைதி என்பது இருக்காது, ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருக்கும் என்பதனால மகரிஷி அவர்கள் முதலில் நாம் வாழக்கூடிய கணவர் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் இந்த வாழ்த்தை மனக்கண் முன்னாடி நாம் அவர்களை நினைந்து தவத்தின் முடிவில் அவர்களை நினைத்து வாழ்த்தும் போது கண்டிப்பாக அந்த வாழ்த்து அவங்களை போய் சேரும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது அவர்கள் செய்வார்கள். அந்த அளவுக்கு இந்த வாழ்த்து பலிக்கும் என்று மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பெற்ற மக்கட்செல்வங்களுக்கு வாழ்த்து. ஏன், அதாவது பெற்ற மக்கட்செல்வங்கள் நம் பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ நம்மளுடைய வினைப்பதிவு தான் நம்முடைய குழந்தையாக பிறந்திருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு இப்போ நாம் ஏன் வாழ்த்து கொடுக்க வேண்டும் என்றால், நாம் நல்ல வினைப்பதிவுகள் கொடுத்திருந்தாலும் கூட சில சூழ்நிலை காரணமாக குழந்தைகளுக்கு எண்ணங்கள் செயல்கள் மாறுவதற்கான ஒரு அமைப்பு ஏற்படும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் யார் வாழ்த்துவதை விட பெற்ற தாய் தந்தையர்கள் குழந்தைகளை வாழ்த்துவது மிக சிறப்பு என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது அந்த வாழ்த்தை நாம் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குழந்தையாக இவன் திகழ வேண்டும் என்று நாம் மனமாற வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து அலை குழந்தைகளுக்கு தினமும் நாம் சொல்லும் பொழுது அந்த வாழ்த்தலை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் என்பதே மகரிஷியினுடைய ஒரு கருத்து. அதனாலதான் மகரிஷி அவர்கள் பிறர் வாழ்த்துவதை விட பெற்ற தாய் தந்தையர்கள் வாழ்த்துவது மிகச் சிறப்பு என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மூன்றாவது வாழ்த்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், உடன் பிறந்தோருக்கு வாழ்த்து. ஏன் உடன் பிறந்தோருக்கு வாழ்த்து கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அதாவது ஒரே வயிற்றில் பிறந்திருக்கும் இல்லைங்களா, இப்போ அந்த பிறந்ததுனால அந்த அலை தொடர்பு நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்கும்னு சொல்றாங்க மகரிஷி அவர்கள். அதனால எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட, ஒரு மன உளைச்சலோ ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தால் கூட அது அவங்களுடைய, அதாவது சகோதர சகோதரிகளும் அது சேரும். அதனால் அவர்களுக்கும் அந்த வாழ்த்து கொடுக்க வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு சிறந்த ஒரு வாழ்த்தை அவங்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் அதையும் கொடுத்திருக்கிறார்கள். நான்காவது பார்த்தீங்கன்னா, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களை எல்லாம் கூட அன்றாட கடமையில் நாம் உறவினர்கள் உடைய சில குறைகள் நிறைகள் எல்லாம் இருக்கும் எல்லாருக்குமே என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பிறகு அடுத்தது யாருக்கு வாழ்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அதாவது அலுவலகத்திலே பணிபுரியும் மேலாளர்கள் உதவியாளர்கள் இவர்களுக்கு ஓர் எதிரிகளாக இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துவோம் என்று கடைசியில நமக்கு எதிரியாக இருப்பவர்களை கூட நாம் மனம் இறங்கி அவர்களை கருணையோடு வாழ்த்தும் போது அங்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இணக்கம் கூட அது வினைப்பதிவு கழிப்பதற்காகத்தான் அவங்க கூட வந்திருக்கிறாங்க. அதனால அவர்களையும் நம்ம கருணையோடு வாழ்த்தும் போது அவங்களுடைய மனநிலையும் மாறி நிச்சயமாக மாற்றமடைந்து நம்மிடையே ஒரு இணக்கம் ஏற்படும். வாழ்த்தியே பழக வேண்டும். தினசரி நம்ம எவ்வளவோ வார்த்தைகள் உபயோகிக்கிறோம். ஆனா அந்த வாழ்க வளமுடன் என்று சொன்னாலே உடல்நிலம் மனநிலையும் ஒரு தவநிலைக்கு கொண்டு செல்கிறது. நாம் நிறைய ஒரு நல்ல எண்ணங்களை செய்வதற்கான ஒரு வழிகளை தூண்டுகிறது. குறிப்பிட்ட வாழ்த்தின் பயனை மிக அற்புதமாக நீங்கள் அன்பர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், கருத்தை பதிவிட்டிருக்கிறீர்கள். நன்றிமா. அதாவது இதுகாரும் வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையின் தமிழ் இலக்கணத்தையும் ரகர உச்சரிப்பின் ஏற்படக்கூடிய ஓர் உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் மேலும் காந்த அலைத்தன்மை இதை எப்படி வாழ்த்தும் பொழுது பிணக்கு அற்ற ஒரு தன்மை இணக்கமான ஓர் சூழலை அமைக்கப்படுகின்றன என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதன் உச்சகட்டமாக வாழ்த்தின் எதற்காக வாழ்த்துகிறோம் என்பதை தெரிந்து சென்ற வாரம் பேசிக் கொண்டது போல இது எதற்காக வாழ்த்துகிறோம் என்ற உண்மை நமக்கு தெரியும். அந்த கேள்வி இப்போ இல்லை.
இதற்கு மேலும் எப்படி வாழ்த்த வேண்டும் என்ற கேள்விக்கும் விடை கிடைத்து விட்டது அல்லவா? அன்பர்களே, நீங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சென்ற வாரம் அலை தத்துவத்தை பற்றி பேசினோம். அந்த 5 பரிமாணத்தை பற்றி பதிவிட்டிருக்கிறோம். அதனால என்ன விஞ்ஞான உண்மை என்பதை பற்றி நீங்களே அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வாரம் எப்படி அதை உங்ககிட்ட காண்டீபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கோதண்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதை வேண்டுமானாலும் எடுத்து அம்பை எடுத்து வீச வேண்டியதுதானே. நீங்கள் ஒரு ஆன்மீக சிங்கங்களாக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்த்தும் பயனும் என்ற ஒரு வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை எப்படி ராமன் அவன் வில்லை எடுத்து அம்பை எய்தி, கோதண்டம் என்ற கூடிய வில்லை எடுத்து அம்பை எய்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான செயல்களை வெற்றிகரமாக செய்து முடித்தானோ, அர்ஜுனன் எப்படி மகாபாரத போரிலே மிகவும் அற்புதமாக காண்டீபத்தை எடுத்து ஓசை எழுப்பி இடி முழக்கம் ஏற்பட செய்து வீரராகிய அந்த அர்ஜுனன் கண்ணனினுடைய நிழலிலே நின்று எத்துணை எத்துணை பெரிய சாதனைகளை செய்திருக்கிறான் என்று நாம் படித்திருக்கிறோம். இது எல்லாம் இதோடைய குறிப்பு என்ன என்றால், உங்களுடைய எண்ணம், மனம், சொல், செயல் அனைத்துமே காந்தாலை. அந்த காந்தத்தின் தன்மைக்கு ஏற்ப விளைவு இயற்கைக்கு ஒத்ததாக இருக்குமேயானால் விளைவு நல்லதாக வரும். இயற்கைக்கு ஒவ்வாத செயலா இருந்தா விளைவு தீமை. இது விஞ்ஞானம். ஓகே, இப்போ நீங்க எப்படி அதை உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பு உரையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்றைய இந்த சிறப்பு உரையில நீங்க நாம் சிந்தித்து வருகிறோம் என்றால், வாழ்த்து எப்படி வாழ்த்த வேண்டும், எப்படி அமைதி நிலையில உங்க மனது தவத்தின் நிறைவுலன்னு சொன்னீங்க. அதற்கான காரணம், தவத்தின் நிறைவுல ஆல்பா மனநிலை வரும். எப்படி நீங்க தவம் செஞ்சாலும் குறைந்தபட்சம் 8 to 13 என்ற அளவில அலைச்சுழல் வரும். அதற்கு கீழே வந்தா பலன் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மன அலைச்சுழல் மிக குறைவாக இருக்கும் பொழுது அதன் தன்மை எப்படி ஒரு அர்ஜுனன், ஒரு போர் வீரன் தன்னுடைய வில்லையும் நாணையும் இழுத்து ஓங்கி தோல் பலம் அவனுடைய விண்ணை தொடும் அளவுக்கு அவனுடைய திணைத்தோள்கள் எப்படி பாய்ந்து செல்கிறதோ, அதே போன்று அதனுடைய எண்ணத்தின் ஆழம் அதிகமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய மன அலைச்சுழல் குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் நினைப்பது நடக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதே போன்றுதாங்க, உங்களுடைய மன அலைச்சுழல் குறைவாக இருக்கும்போது இறை நிலையோடு ஒட்டி இருக்கிறீர்கள். சிந்தனை சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தனையிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் சிறப்பான ஆற்றலாக இருக்கும், தூய ஆற்றலாக இருக்கும், இறை வெளியை ஒட்டியதாக இருக்கும், நியாய தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த ஆற்றல் மிக்க எண்ணம் யாரை போய் சேர்கிறதோ, ஒருவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை, அந்த உச்சரிப்பு ஒரு அலையாக சென்று, ஓசையாக சென்று மற்றவரை தாக்கி நல்ல விளைவை கொடுத்து, அந்த வினை விளைவாக அதன் விளைவும் அவருடைய தன்மையும் அவர் நன்றி என்று அவர் மனதார சொல்வார். அந்த பலனும் உங்களை சேரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தத்துவத்தை நாம் சென்ற வாரமே பார்த்தோம். இது கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், மோதுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல் என்ற தன்மையில அலைத்தன்மை உங்களை சேர்கிறது என்ற சிறப்பான இந்த ஒரு உண்மையை நீங்க தெரிந்து கொண்டீங்க. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன வார்த்தைகள் பேசி கொண்டிருந்தோம்? நேற்று வரை இந்த க்ஷண நிமிடம் வரையில் நாம் எத்தனையோ எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம். சொற்களும் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, சொற்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக உபயோகிக்க தெரியாத அளவில், கையில் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தின் உபயோகம் கூட தெரியாமல், காண்டீபத்தின் உபயோகம் தெரியாமல், உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமனின் கோதண்டமும் உங்கள் கையில் மனமும் இருக்கக்கூடியதும் தன்மையும் ஒன்றுதான். அதை புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொண்டு அதை எப்படி உபயோகித்து அனுபவித்து வாழத் தெரியாமல் இன்னா சொல் நாம் பயன்படுத்தி மனதை நோகடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த தன்மையை நீங்கள் இன்று வரையில் நினைந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் விட்டுவிடுங்கள். இனிமேல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மிக அற்புதமாக ஒரு சிந்தனைக்கு விருந்தாக இன்று நாம் வாழ்க வளமுடன் என்ற கருத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தோம். இதனுடைய தன்மைகளை பற்றி நாம் விளக்க உரையும் குறிப்பாக கொடுத்திருக்கிறார்கள், அனுபவ உரையும் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இதை எவ்வாறு செய்ய வேண்டும்? முதலில் கணவன் மனைவியை நினைந்து மனதில் அவர்களுடைய உருவத்தை முன் கொண்டு வாழ்க வளமுடன் என்று சொல்ல வேண்டும். மனம் அலைச்சுழல் மிகவும் குறைவான நிலையிலிருந்து வாழ்த்த வேண்டும் என்று குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இதர வாழ்த்துக்கள், நமது வினை தொடர்பாக வந்த குழந்தைகள், பெற்ற பிள்ளைகள், அவர்களும் மேலும் உடன் பிறந்தவர்கள், நாம் ஒத்த இணக்கமான அந்த பதிவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நமது சகோதரர்கள், இவர்களை நினைந்து வாழ்த்த வேண்டும். அவர்களுடைய மன வருத்தம் நம்மளுக்கும் மன வருத்தமாக இருக்கும், அவருடைய மகிழ்ச்சி நம்மளுக்கும் மகிழ்வாக இருக்கும். அதனால் அது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். மேலும் நாம் உறவினர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இது எப்படி ஒரு அழகாக ஒரு கட்டமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் ஒரு வியப்பான விஷயமாக இருக்கிறது. தன்னுடைய உடல் மனம் நன்றாக இருக்க வேண்டும். முதலில் அந்த ஒரு தான் தனது என்ற ஒரு விளக்கம் கிடைத்த பிறகு அடுத்த ஒரு கட்டமைப்பு வைக்கிறார் மகரிஷி அவர்கள். அடுத்த ஒரு கட்டமைப்பு என்ன என்று பார்த்தீர்கள், நாம் உடன் பிறந்தோர், நம்ம துணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, உடன் பிறந்தோர், இப்படி அந்த கட்டமைப்பு விரிந்து கொண்டே இருக்கிறது. மேலும் சமுதாயம், ஊர், உலகு என்ற அளவுல விரிந்து இருக்கிறது. இதுல ரொம்ப உலகமெல்லாம் ஒரு அழகான ஒரு கவிதையை சொல்லியிருக்காரு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். மெய்ஞான ஒளி வீசட்டும். மெய்ஞான ஒளி வீசட்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு கவியை கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீர்கள், மிக எளிமையான தமிழ் வார்த்தைகள்ல கொடுத்து மெய்ஞானம் என்பதை வந்து ஒவ்வொரு பாமரனும் புரிந்து கொள்ளும் இணக்கமான ஒரு விளக்கத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகவே ஆகாது. அது எந்த எந்த ஜென்மத்துல நாம வந்து நாம் நன்றி என்ற ஒரு வார்த்தையில் அவருக்கு குரு தட்சிணையாக என்ன கொடுக்க போகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் நம்மால் முடிந்த அளவில் வாழ்க வளமுடன் என்று நாம் முகமுன் சொல்லும் பொழுது உணர்ந்து சொல்லுவோம், நினைந்து சொல்லுவோம், அறிந்து சொல்லுவோம், தெளிந்து சொல்லுவோம் என்று சொல்லி இதை வந்து தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். இதுகாரும் அனைத்தும் சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் தொழில்களும் நாளுக்கு நாள் ஓங்கி இறை உணர்வும் அறநெறியும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். மகரிஷியின் அருட்பணியில் மகரிஷியுடைய அருட்பாதத்தை பணிந்து அவர் உயிரோடு உயிர் கலப்பு பெற்று நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் தொழில்களும் நாளுக்கு நாள் முன்னேறி எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். தயை என்ற ஒரு தலைப்புல ஒருத்தரை பற்றி வாழ்த்துறது, கணவன் மனைவியை வாழ்த்துறதோ இல்ல இலக்கண குறிப்புல மகரிஷி வேதாத்திரியத்துல வந்து நீங்க சொன்னீங்க. இதுல வந்து வாழ்க வையகம் என்று ஒரு பொருளையும் நம்மை தாண்டிய சில ஒரு பூமி அளவுக்கு நம்ம வந்து விரிந்து வாழ்த்த வேண்டும் என்று ஒரு தத்துவத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கார். அதை பற்றி நீங்க கொஞ்சம் கருத்து பதிவிடுங்க. அதாவது மகரிஷி அவர்கள் உலகத்தையும் வாழ்த்துவதற்கு வாழ்க வையகம் என்று அதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது எவ்வாறு என்பதை மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை. ஒரு பிடி உணவு எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த உணவுல ஒவ்வொரு தானியம், ஒவ்வொரு பயிர்கள், ஒரு எல்லா வகையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எத்தனையோ பேர் உழைப்பிலிருந்து தான் அது நம்மளுக்கு கிடைத்திருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து இப்போ பருப்பு, அரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா, தானிய வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து எத்தனையோ பேர் உழைப்பு இருக்குது. அப்படி இல்லாம நம்மளுக்கு நேரடியாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிச்சயமாக சமுதாயத்தினுடைய அந்த கோடான கோடி பேருடைய உழைப்பு இல்லாம நம்ம ஒரு பிடி உணவை எடுத்து வாயில வைக்கவே முடியாது. அதனால்தான் மகிழ்ச்சி அவர்கள் நன்றி கூறும் வகையில உலகத்தை வாழ்த்துவதற்கு அந்த ஒரு பயிற்சியும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்று இந்த ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு என்பதை விளக்கியிருக்கிறார்கள். இதுல வந்து ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்குது. அதாவது ஒரு உணவு ஒரு பிடி கையில எடுத்துக்கிட்டு உணவு அருந்தும் பொழுது மகரிஷி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு 10 வினாடி நாம் கைகளில் இருக்கக்கூடிய உணவை நினைந்து அத்துணை பேருக்கும் நாம் உணவை அருந்துவதற்கு முன்பாக நன்றி என்று வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி அவர்கள். வந்து நேரில் பார்க்கும் பொழுது இந்த அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது. அதற்கான ஒரு பொருள் விளக்கம் இப்போ எங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அதாவது இத்தனை பேருடைய உழைப்பில் தான் நம்ம வந்து ஒரு சமுதாய ஒரு கட்டமைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ மற்றவர்களுடைய உழைப்பில் வரக்கூடிய பலன்களையும் இன்ப துன்ப உணர்வுகளையும் நாம் வாங்கி கொண்டே தான் இருக்கிறோம். பதில் நீ தொண்டு செய்திடு என்று மகரிஷி அவர்கள் சொல்வார். ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, பதில் உலகுக்கு நீ தொண்டாய் செய்திடு என்று சொல்வார். அதாவது தொண்டு என்ற ஒரு வார்த்தையை இங்கு முன்வைக்கிறார். நீ வந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்றும் சொல்வார். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? மகரிஷி அவர்களை பற்றி நினைக்கும் போது எல்லாமே வந்து அது ஒரு தொண்டு தானே, இது எல்லாமே ஒரு சத்சங்கம் தானே. அப்போ இறைவனை பற்றி வந்து அவர் அவ்வளோ எளிமையாக சொல்ல ஒரு விஷயம் மட்டுமல்ல, எப்படி வந்து ஒரு சமுதாய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மனித நேயம் என்று சொல்லக்கூடிய மனித இணக்கம் எப்படி ஏற்பட வேண்டும் என்று மிக அழகாக ரொம்ப ஒரு விஞ்ஞானபூர்வ உண்மையை முன்வைத்து தெளிவாக இது வந்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்தனை ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷங்களை நாம் கண்டிராத கேட்டிராத வேத புராணங்களில் பொக்கிஷங்களாக இருந்த இந்த கருத்துக்களை எடுத்து ஆராய்ந்து வாழ்ந்து கண்ட அனுபவத்தின் மூலமாக நமக்கு வந்து ஒரு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரம்சமோ அல்லது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய 18 அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய ஒரு கீதாச்சாரமோ அதன் தன்மை வேதாத்திரியம் எனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நூலிலே மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அன்பர்களே, இந்த சிறப்பு பணியில் எங்களுடன் கைகோர்த்து சிறப்பாக வெற்றி நடைபோட அழைத்து அனைவரையும் மகரிஷி வேதாத்திரிய இலக்கியத்தை பற்றி ஆராய்வதற்கு அழைக்கிறோம். வாங்க, இதை பற்றி மேலும் பேசுவோம், சிந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.